ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பனானா தந்தூரி ட்ரை பண்ண போகிறோங்க. ஏன் பனானா தந்தூரி? எப்போயுமே நான்வெஜ் தந்தூரி தான் சாப்பிடணுமா? ஏன் வெஜ் தந்தூரி கூட சாப்பிட்லாமே? அதுக்காக தாங்க நான் இங்கே ரா பனானா ட்ரை பண்ணேன். ரா பனானா உங்களுக்கு சேம் கிட்டத்தட்ட நான்வெஜ் டேஸ்ட்டே கொடுக்குங்க, இந்த ரா பனானா பொட்டேட்டோலாம். ஸோ தட் நான் இன்றைக்கி ரா பனானா ட்ரை பண்ணேன். இது என்னென்னா, நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி தந்தூரி செஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக சாப்பிட்லாங்க. ஏன் நான்வெஜ்ஜில் தான் இருக்குமா, வெஜ்ஜில் கூட பயங்கரமாக செஞ்சு சாப்பிட்லாங்க. ஸோ அதுக்காக தான் நான் ரா பனானா சூஸ் பண்ணேன். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ங்க, டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு நான் ரா பனானாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் பீல் பண்ணிக்கிட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டு கழுவி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அதில் உப்பு, காரம், கொஞ்சம் ஃபுட் கலரு, கொஞ்சம் தந்தூரி மசாலா, கொஞ்சம் காரத்தூள், கொஞ்சம் ஆயில் மொத்தம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோங்கள்ல ரா பனானா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் தவா வச்சு இந்த மாதிரி எண்ணெய் போட்டு ஒன்று ஒன்றா வறுக்கணுங்க. ஒரு பக்கம் குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு இது பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போதே வாய் ஊறுதா இல்லையா? நிஜமாக சொல்லுங்கள். ஸோ குக் ஆகிடுச்சு. ஸோ நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கச்சிதமாக பிடிக்கும். எங்கள் வீட்டில் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.